ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஹீரோ சைடில் இருக்க இந்த விடா VX2 ப்ளஸ் மாடல் தான் இருக்குது. ஸோ இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி விடா V1 Pro அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், ஹீரோவோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இது இப்போ அதோட அடுத்த ஜென்ரேஷனான VX2. ஆக்சுவலாக இது ஒரு தனி மாடலுங்க. இது வந்துட்டு V1ஓட ஆல்டர்னேட் கிடையாது. V1 Proவும் வரும், இது வந்து VX2. பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, அந்த மாடலை விட இது ஒரு 25,000 ரேட் வந்து கம்மி, ப்ரைஸ் வந்து கம்மி இந்த மாடலு. அட் த சேம் டைம் இதில் மேக்ஸிமம் அந்த சென்சர்ஸ், ஏன்னா அதில் வந்து டச் ஸ்க்ரீன்லாம் வரும். இதில் அந்த மாதிரி டச் ஸ்க்ரீன்லாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டரில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், ப்ளஸ் TFT டிஸ்பிளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா பெல் டிரைவ் கிடையாது. ஸோ டேரெக்டாக ஷாஃப்ட் டிரைவ் மாதிரி வரும். ஐ திங்க் ஷாஃப்ட் டிரைவ்னு சொல்கிறது எப்படின்னா, வீலோடைய மோட்டர் வந்து அட்டாச் ஆகிருக்கும் சைடில். ஸோ இதனால் உங்களுக்கு அந்த இப்போ நம்ம ஓலாலெலாம் பார்த்திங்கன்னா பெல்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி இது வராது. அட் த சேம் டைம் இது ஹப் மோட்டரும் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இதை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிவ்யூ வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். இப்போ நான் வச்சுருக்க இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா டாப் வேரியன்ட் 3.2 கிலோவாட் மோட்டர். இதிலே பேசிக்காக வந்துட்டு 2.2 கிலோவாட்ஸ் இருக்குது. அது வந்து இதோடைய பேஸ் வேரியண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி ஒரு டாப் வேரியன்ட் மாடல். இந்த VX2 Pro ப்ளஸில் வந்து டாப் வேரியண்ட்டு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒல்லியான ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரி தான் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே இதை பார்க்குறது எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் மாதிரி இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் என்னை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி அதுவுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த க்ளோசிங், இந்த இடங்கள் எல்லாமே, அந்த கலர் மேட்ச் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த பெட்ரோல் ஸ்கூட்டரில் இருக்க மாதிரி அதே மாதிரி விஷயங்கள் தான். ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் பெட்டர்ஸ் நல்லா இருக்குங்க. VX2 அப்படிங்கிற ஒரு இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டச் ஸ்க்ரீன் கிடையாது. இது வந்து நார்மலான TFT டிஸ்பிளே. உங்களுக்கு கலர் இது இருக்கும். ஸோ இது வந்து சைட் ஸ்டாண்ட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வண்டி வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அட் த சேம் டைம் நீங்கள் சுவிட்ச்லேயுமே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிரேக் ப்ரெஸ் பண்ணி பவர் ஸ்டார்ட் பட்டன் மாதிரி தான் கொடுத்திங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். மோட்டர் ஆன் அப்படின்ட்டுருக்கு. ஸோ அப்படியே ஓட்டி பார்க்கலாம். இதில் வந்து இண்டிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது சைடில் வந்துட்டு பெட்ரோல் ஸ்கூட்டர் மாதிரி இந்த பேட்டரியோட வோல்டேஜ், அதுக்கப்புறமேட்டு இதில் வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷனோட அந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட வோல்டேஜ், சைடு இண்டிகேஷன், அப்புறமேட்டு அந்த ஆமை மாதிரி ஸ்லோவாக போகக்கூடிய அந்த மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பேட்டரி பவர் இருக்குது. இதில் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளே போய் பார்த்தோம்னா இதோடைய ஓடோமீட்டர் வந்து காட்டுது. கனெக்ட்டு ஃபோன் கனெக்ட் இருக்குது. ட்ரிப் ஏ இருக்குது. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தாங்க இருக்குது. ரொம்ப பேசிக்கு. எந்த ஒரு டச்சு இதுக்கு முன்னாடி இந்த இப்போ ஓலாவில் அதே மாதிரி ஏத்தர்லாம் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஓலாவோட பேசிக் வேரியண்ட்டில் வெறும் LCD டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் TFT கொடுத்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்குது நல்லாயிருக்கு. ஓட்டிக்கிட்டே நம்ம வந்து பேசுவோம். இதில் பார்க் மோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ரைட் மோடு, ஸ்போர்ட்டு, ஈக்கோவில் ஓட்டி பார்ப்போம். அப்படியே போகிற வழியில் மோட்ஸை சேஞ்ச் பண்ணி நான் காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஹாரன் டீசெண்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதில் பூஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பூஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ நான் நார்மலாக ஓட்டிகிட்டு இருக்கேன்னா அந்த முறுக்குனோடனே ஒரு சடன் பிக்கப் வரும். அதுதாங்க பூஸ்ட் மோடு. நல்லா இருக்கே ஓட்டுறதுக்கு. ஈக்கோ மோடுங்கிறது ஒரு 45 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அதாவது எலக்ட்ரிக் வண்டியில் நீங்கள் நிறையாவே ரிவ்யூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. எனக்கு இருக்கக்கூடிய ஒரு புரிதல் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். யார் எலக்ட்ரிக் வண்டி சூஸ் பண்ணுறது, எதற்காக எலக்ட்ரிக் வண்டி சூஸ் பண்ணணும், நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் எலக்ட்ரிக் வண்டி சூஸ் பண்ணணும். இப்போ ஒரு பெட்ரோல் வண்டி நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெட்ரோல் மாடலை என்னால் ஒரு 15 வருஷம் ஓட்ட முடியும். அந்த ரோட் லைசன்ஸ் என்கிட்ட இருக்குது லீகலாக. அதுக்கப்புறமேட்டு அந்த 15 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு என்ஜின் மெயின்டெனன்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு வண்டி செலவு வைக்காமல் இன்னொரு 5 வருஷம் நீங்கள் ஓடும். டோட்டலாக நல்லா மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளுக்கு ஒரு பெட்ரோல் வண்டி 20 வருஷம் வரைக்கும் லைஃப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வண்டியில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த 20 வருஷத்தில் நீங்கள் ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ளெண்டரு இல்லைனா ஒரு பிளாட்டினா மாதிரி வண்டிகள் இருக்குன்னா அது உங்களுக்கு லிட்டரலி ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு 65 வந்து ஆவரேஜாக 65லேருந்து 70ங்கிறது உங்களுக்கு மைலேஜ் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மைலேஜில் நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த வண்டியை ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வண்டி ப்ராஃபிட். எலக்ட்ரிக் வண்டி உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒன் டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபஷனல், அதாவது
அதாவது இந்த டிஸ்ட்ரிக்குள்ளார இப்போ நான் உதாரணத்துக்கு நான் நாமக்கல் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நாமக்கல்லில் தான் எனக்கு வந்து ஒர்க் இருக்குது. அப் அண்ட் டவுன் எனக்கு ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு டெய்லி நான் ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் பெட்ரோல் வண்டி போகலாமா இல்லை வந்து எலக்ட்ரிக் வண்டி போகலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்கன்னா, த பர்சன்ஸ் நீங்கள் மோஸ்ட்லி ஓட்டுறது டிராஃபிக்கு, லாங் போக மாட்டீங்க, டிராஃபிக் கண்டிஷன்ஸில் தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்ற போது நீங்கள் கண்டிப்பாக டியூ போட்டு எடுக்கிறீங்க அப்படின்ற மனநிலை வரும்போது நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து பேட்டரி வண்டிக்கு போயிடலாம். ஏன்னா இந்த வண்டியோட பேட்டரி ஒரு 4000 ரூபா கட்டுறீங்கன்னா அதே 4000 ரூபா டியூ தான் வந்து நீங்கள் பெட்ரோல் வண்டிக்கு கட்ட போகிறீங்க. பட் இங்கே உங்களுக்கு என்ன மிச்சமாகும்னா அந்த சர்வீஸ் காஸ்ட்டுங்கிறது மிச்சமாகும், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸுங்கிறது மிச்சமாகும். முக்கியமாக நீங்கள் பண்ணுற ஆஃபீஸ்லேயே இல்லைனா வந்துட்டு உங்களோட ஒர்க்கிங் பிளேசஸ்லேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி மாடல்ஸ் போகிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் இந்த வெர்ஷன் வச்சுருக்கேன். ஏன்னா நான் வச்சுருக்க இந்த வண்டியை பற்றி நான் சொல்கிறேன். ஓலாவுக்கு ஒரு தனி விதமாக இருக்கும், ஏத்தருக்கு ஒரு தனி காஸ்ட் இருக்கும். பிகாஸ் ஓலா, ஏத்தர் எல்லாமே நீங்கள் ஹை ரேஞ்ச் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது க்ளோஸ் அப்பான் 2 lakhs வரைக்கும் வந்துடுதுங்க இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் படி. ஏன்னா நீங்கள் ஏத்தர் போனாலும் 1.25 லட்சத்தில் தான் வண்டி இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு ஓலாவில் நீங்கள் எடுக்க போகிறீங்கனாலும் இந்த அளவு டிஎஃப்டி எனக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக போகணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஒரு 1.25 லட்சம் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வருது. அதுக்கேற்ற உங்களுக்கு ரேஞ்சும் கிடைக்குங்க. ஆனால் உங்களுக்கு என்ன ஒரு டிஃபிகல்ட்டினா அந்த இனிஷியல் காஸ்ட்டாக நீங்கள் போடுற அந்த 2 லட்சம் 1 லட்சம் அப்படிங்கிறது தான். பட் இங்கே இந்த மாடல்ஸை பொறுத்த வரைக்கும் ஓலாலேயே நார்மல் S1 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. விடாவோட VXங்கிற ஒரு மாடல், அதாவது இந்த மாடல் தான் நான் சொல்கிறேன், VX ப்ளஸ்ங்கிற ஒரு மாடல் இருக்குது. ஜூபிட்டரோட iQube அப்படிங்கிற டாப் வேரியன்ட் இருக்குது. இந்த ஸ்கூட்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா செட்டாக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாடல்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு ஆக்ட் ஆகுனா 1 லட்ச ரூபா ப்ரைஸ், 1,15,000 1,10,000 தான் அதிகபட்ச ரேட்டாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா அதுவும் அதே ரேட்டில் தாங்க இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் வருது. மைலேஜ் அதாவது ரேஞ்ச் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப்பான் ஈக்குவலாக ஒரு உங்களுக்கு வந்துட்டு 100-105 இதுதான் வந்து உங்களுக்கு ரேஞ்சாகவே இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் சார்ஜ் போடக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸில் தான் இருக்கும். அப் அண்ட் டவுன் 30 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, 2 நாளைக்கு ஒரு சார்ஜ் போட்டால் போதும். ஏசி வோல்டேஜ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர்ஸ் எல்லாமே இனிஷியல் காஸ்ட் கம்மி, ப்ளஸ் உங்களுக்கு வந்து அதே டியூ கட்டுற காஸ்ட் தான் இதுக்கும் கட்ட போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு பெட்ரோல் வந்து வராது. இதில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது ப்ரோ, நான் வந்துட்டு இப்போ வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நான் வந்து போக போகிறேன், எனக்கு வந்துட்டு பேட்ரி சீக்கிரமாக போச்சுன்னா பேட்ரி வந்து க்ளோஸ் அப்பான் 60% ஆஃப் பைக் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த வண்டி 1 லட்சம் இருக்குன்னா இந்த 1 லட்சத்தில் பேட்டரியோட காஸ்ட்டு மட்டுமே 55,000 60,000 வரும். அப்போது அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு பேட்டரி போயிடுச்சுன்னா வாரண்டி கவர் ஆகுமா? அதுக்கு தான் அவங்க 3 years வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ நார்ம்ஸ் படி நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த 3 yearsல வாரண்டி கிளைம் ஆக போகுது. அட் த சேம் டைம் நீங்கள் 2 years டியூ கட்ட போகிறீங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கு அதே தான் கட்ட போகிறீங்க. ஸோ இந்த 2 வருஷத்தில் நீங்கள் வந்து டியூ கட்டி இது பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போட்ட காசுங்கிறது இந்த பேட்டரி வண்டியில் ஈஸியாக எடுத்துட முடியும். ஆனால் நான் பார்ஷியலாக தான் வண்டி வந்து ஓட்டுவேன். எங்கள் வீட்டில் ஒரு 3rd ஸ்கூட்டராக எனக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வேணும் அப்படிங்கிறவங்க தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் வண்டிக்கு போகலாமா இல்லை பெட்ரோல் வண்டிக்கு போகலாமா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணணும். உங்களோட கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் தாங்க மெயின். நான் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறீங்க அதுதான் விஷயம். ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு 80 கிலோமீட்டர் ஓட்டுவேன், இந்த 80 கிலோமீட்டருக்கு நான் 100 ரூபா பெட்ரோல் போட்டு செலவு பண்ணுவேன், இல்லை 150 ரூபா பெட்ரோல் போடுவேன்னா அந்த 150 ரூபா காஸ்ட்டுங்கிறத நீங்கள் இங்கே மிச்சம் பண்ணுறீங்க. ஈவன் நீங்கள் வீட்டில் இது பண்ணாலுமே இந்த வண்டியோட மோட்டர்ஸ்லாம் ஒன்றும் பெரிய ரேஞ்ச் வராதுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து 3.2 கிலோவாட் தான். ஸோ உங்களுக்கு 100 யூனிட் வரைக்குமே நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ 100 யூனிட் வரைக்கும் நமக்கு ஃப்ரீ இருக்குது. எங்கள் வீட்டில் பெரிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸில் மேஜராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு நான் வந்துட்டு எனக்கு வந்து அவ்வளோ பெரிய எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் வந்து வராது அப்படின்றவனுக்குலாம் இந்த வண்டி வந்து ஒரு பெரிய விஷயம். ஹீரோவில் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ஜென்ரேஷன் 2ல் வந்து தான். ஏன்னா விடா V1 ப்ரோவில் ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் இருக்குங்க. ஆனால் இந்த வண்டி நான் ஓட்டுற வரைக்கும் இதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நிறையா டைம் ஓட்டிகிட்டு தான் இருந்தேன். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வேறு மாதிரி, இதில் தேவையில்லாத எந்த ஃபீச்சர்ஸுமே இல்லை. நார்மலாக நீங்கள் ஸ்கூட்டருக்கு கீ வரது தான், கீழே சென்ட்ரிலாம் கிடையாது. உங்களுக்கு கலர் டிஸ்பிளே வந்துருச்சு, ஆனால் இது டச் ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ பேசிக் வண்டியோட ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. 2-3 பேர் தாராளமாக உட்கார அளவுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது வண்டியில். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே அப்படின்றது தான் இந்த வண்டியோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இப்போ வண்டியோட ஸ்பெக்கு வந்து நான் சொல்கிறேன். இது நான் வீடியோவோட அந்த ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 3.2 கிலோவாட் பேட்டரி இருக்கக்கூடிய வண்டி. இது ப்ளஸ் மாடல். இதுலேயே கோ அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. அந்த ஸ்கூட்டர் வந்து
பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.2 kW. என்ன வித்தியாசம் அப்படின்னா இது 2 பேட்டரி வரும், அது வந்து சிங்கிள் பேட்டரி. முக்கியமாக இது டிட்டாச்சபிள் பேட்டரி. டிட்டாச்சபிள் பேட்டரினா வண்டி வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் நிற்கிது, எனக்கு வந்து வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, நான் எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்றவங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி மார்க்கெட்டபிள் ஆப்ஷன் வந்து இந்த வண்டி தான். ஏன்னா இதோட 2 பேட்டரி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும், எடுத்துகிட்டு கொண்டு போய் சார்ஜ் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சிங்கிள் பேட்டரிலேயும் வண்டி ரன் ஆகும். ஸோ இதுதான் 60 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் கொடுக்கும் சிங்கிள் பேட்டரி. டூயல் பேட்டரி இருக்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் அப்பான் 110 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்குதுங்க. ரியல் டைம் ரேஞ்ச் நான் வந்து சொல்கிறேன். இன்னமும் அந்த யூசர் ரிவ்யூ அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு தெரியல. ஏன்னா நான் கிட்டத்தட்ட கிலோமீட்டர் அப்படிங்கிறது அப்போலேருந்தே ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேன். இதோட ரேஞ்ச் வந்து 1 கிலோமீட்டர் குறையுது. அப்படின்னா ரியல் டைமில் எனக்கு வந்து என்ன ரேஞ்ச் இருக்குங்கிறது இந்த வண்டி அக்யூரேட்டாக காட்டலை. எப்படி காட்டுதுன்னா நான் என்ன மாதிரி ஓட்டுறேங்கிறதா. நான் ஈகோ மோட் செட் பண்ணிட்டேங்க. ஈகோ மோட் செட் பண்ணி வண்டியை வந்துட்டு 35 கிலோமீட்டர் கம்மியாக ஓட்டிகிட்டு இருக்கேன். பிரேக்ஸ் அவ்வளோ யூஸ் பண்ணலை, வண்டி எங்கேயுமே புஷ் பண்ணலை. அப்படின்னு இருக்கும்போது 4 கிலோமீட்டர் நான் கிராஸ் பண்ணி வந்தேன் அப்படின்னா எனக்கு இதோட பர்சன்டேஜ் 1% வந்து குறையுது. இதுதான் வித்தியாசம். எனக்கு 25 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது இப்போ இத்தனை 26 கிலோமீட்டர் காட்டிகிட்டு இருந்துச்சு, எனக்கு இப்போ 25 காட்டுது. இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த ஒரு விதங்கிறது நல்லாயிருக்கு. ஓகே, இதில் வந்து நான் அப்படியே ரேஞ்சை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணி போடுறேன். இதில் ஈகோ மோட்லேயும் எல்லா மோட்லேயுமே பூஸ்ட் அப்படிங்கிற மோடு வந்து ஆக்ட் ஆகும். பூஸ்ட் அப்படின்னா போயிட்டுருக்கீங்க, இந்த ஸ்கூட்டரை நான் கிராஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் த்ராட்டில் கொடுத்தா நான் கிராஸ் பண்ணிவிடுவேன். அந்த ஒரு செகண்டுக்கு மட்டும் அது வந்துட்டு லைட்டாக ஒரு புஷ் பண்ணும். மோட்ஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஸ்போர்ட் மோடு மாற்றியாச்சு. நல்லா இருக்குங்க ஸ்போர்ட் மோடில். எவ்வளோ ஸ்பீடு போகும். ஓகே 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 க்ளோஸ் டு 80ங்க. செம்ம ஓகே தான். க்ளோஸ் டு 80ங்கிறதெல்லாம் நல்ல ஒரு இது. அப்படியே ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 14 கிட்ட குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மோடு என்ன இருக்குது? ஈகோ ரைடு மோடு இருக்குது. ரைடு மோடு பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 60 வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ரைட் மோட் அதுதான். ரைட் மோடு பொறுத்த வரைக்கும் 60 வரைக்கும் போகுது. ஓகே, இதில் புஷ் பண்ணி பார்ப்போம். ஓகே 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 70 வரைக்கும் போகுதுங்க. 70 அபோவே கிராஸ் ஆச்சு ஆக்சுவலாக. பேக் டு ஈகோக்கே வந்துட்டேன். அந்த நான் ஓட்டினதில் எனக்கு ஒரு 4 கிலோமீட்டர் போகும் மைனஸ். இதுதான் வித்தியாசம். நீங்கள் சாதாரணமாக பேசிக்காக ரொம்ப அப்படியே லைட்டாக ஓட்டுற ஆளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப ஹைப் கொடுத்து நான் ஸ்பீடாக தான் ஓட்டுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கம்மியாகும். என்ன கேட்டிங்கன்னா என்றைக்குமே பேட்ரி ஸ்கூட்டரில் பேட்ரி அப்படின்னு ஆப்ஷன் போச்சுன்னா ஸ்கூட்டரோ காரோ ஹை ரேஞ்ச் வண்டிக்கு வந்து போயிடுங்க. ஹை ரேஞ்சுனா உங்களுக்கு இந்த வண்டியோட ஹையஸ்ட் ரேஞ்ச் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா பேட்ரிஸோட லைஃப் வந்து குறைய உங்களுக்கு அந்த கிலோமீட்டர்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இது 120 கிடைக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷத்துக்கு கழிச்சு எனக்கு இது ஒரு 80-75 கிடைக்கும். அப்போது நான் வந்து எந்த அளவுக்கு இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ண முடியும், எனக்கு அதுதான் வித்தியாசம். நான் பேட்டரியை சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு அந்த பேட்டரி எந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்டெண்டாக கொண்டு போனேன் அப்படிங்கிறது தான் எனக்கு இதில் வந்து லாபமே. ஸோ பேட்டரி வண்டி எடுக்கலாமா, பேட்டரி வண்டி எடுக்கிறது நல்லதா, எனக்கு பேட்டரி ஸ்கூட்டர் வந்து ஓகேவா அப்படின்னு உங்களோட ஒரு டவுட்டுக்கு நான் ஆக்சுவலாக ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க, எனக்கு ஒரு தேர்டாக ஒரு வண்டி வேணும், எனக்கு பெட்ரோல் வந்துட்டு போட வேணாம், நான் பேட்டரிக்கு போகிறேன் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு எந்த வண்டி இருந்தாலும் செட் ஆகும். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கன்சிடரபிள் இல்லை அப்படின்னா. ஆனால் எனக்கு ப்ரைஸ் ஒரு கன்சர்ன், பெட்ரோல் எனக்கு ஒரு கன்சர்ன். நான் டியூவில் தான் எனக்கு ஆப்ஷன் இருக்குது, என் கையில் அவ்வளோ காசு இல்லை, நான் டியூ போட்டு தான் வண்டி எடுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு டியூவில் நீங்கள் பேட்டரி ஸ்கூட்டர் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு பெட்ரோலுக்கு என்ன டியூ கட்ட போகிறீங்களோ அதே தான் பேட்டரிக்கு கட்ட போகிறீங்க. முக்கியமாக இந்த வண்டிகளாம் இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்சிடிஸ் அண்ட் ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு பேட்டரி ஸ்கூட்டரை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக. ஈவன் இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,18,000 rupees நாமக்கல் ஆன்ரோடு இன்றைக்கி ப்ரைஸ்க்கு நான் சொல்கிறேன். பட் இதில் வந்துட்டு ஷோரூமில் உங்களுக்கு இந்த வண்டி டெலிவரி எடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற ப்ரைஸ் வந்து 1,09,800. ஸோ வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 உங்களுக்கு சப்சிடி தராங்க. ஸோ சப்சிடிங்கிறப்போ உங்களுக்கு பெட்டராக இருக்குது. நீங்கள் 17னா இன்றைக்கி வர எல்லா 125 110 ஸ்கூட்டர்ஸோட ரேட் வந்து அதுதான். ஈவன் ஆக்டிவா 110 வந்து இன்றைக்கி ப்ரைஸ் வந்துட்டு 1,22,000 நினைக்கிறேன், அந்த ரேஞ்ச் வருது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் போகும்போது எனக்கு தெரிஞ்ச மைலேஜ் 40 கிலோமீட்டர் நீங்கள் கொடுக்கறதுக்கு பேட்டரிக்கு போயிடலாம்.
இதுதான் ஆப்ஷன்ஸ். ஒர்க்கிங் பர்சன், ஹெவி ஒர்க்கிங் பர்சன், டிராஃபிக் ரைடிங் அதிகமாக இருக்குது, உங்களோட யூசபிலிட்டி டிராஃபிக் தான். டிராஃபிக் கண்டிஷன்ஸில் தான் வண்டி வந்து உங்களுக்கு நீங்கள் டெய்லி ஓட்ட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்கூட்டராக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே வீட்டில் அம்மா ஒய்ஃப் எல்லாருமே ஓட்டிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அப்பா எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் யூஸ் பண்ணணும், எல்லாமே சின்ன பசங்க ஓட்டணும்னா எல்லாருக்குமே ஒரு கரெக்டாக இருக்கிற ஒரு வண்டி தான். பெட்ரோல் என்னால் டெய்லி எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு நான் தனியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், எனக்கு நான் டியூ கட்டுற மாதிரி தான் எனக்கு ஆப்ஷன்ஸ் வருது, நான் டியூவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி எடுத்துக்கிறேன், அந்த மாதிரினா உங்களுக்கு ஓகே. ஸோ உங்களுக்கு நான் இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டேங்க. ஆக்சுவலாக இதுதான் ரியாலிட்டி. இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ இதில் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா ஃபியூச்சர்ஸுமே வரும். பேசிக் ஃபியூச்சர்ஸ் நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு ட்ரிப் இருக்கும், நேவிகேஷன்ஸ் இருக்கும், ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம், பேட்டரி கனெக்ட், அந்த ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த விடா V1 இருந்த அளவுக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷன்ஸு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நார்மல் டிஸ்பிளே, இதில் டச் ஸ்க்ரீன்லாம் நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. பட் உங்களுக்கு மோட்ஸ், அந்த பட்டன்ஸோட குவாலிட்டி எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. நீங்கள் ரேஞ்ச் அதிகமாக வேணும்னா இந்த வண்டியை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதாவது கன்சிடர் பண்ணுங்கன்னா எடுக்கலாமா வேணாமான்னு கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு 110 வந்து எனக்கு ஒரு ரேஞ்சாக எனக்கு எனாஃப் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா இதோட ரேட் வந்து 1,09,000 அந்த மாதிரி தான் வருது டாப் வேரியண்ட்டோட ப்ரைஸு. இதோட பேசிக் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்துட்டு 94-93 வருது. அதோட மைலேஜ் வந்துட்டு அதாவது கோ அப்படிங்கிற மாடல், அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் அப்படின்னா 65 வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கும்னு நினைக்கிறேங்க ஈக்கோவில். இப்போ நான் சொல்கிற ரேஞ்ச் எல்லாமே ஈக்கோவில். ஸ்போர்ட் மோட் அப்படின்னு நீங்கள் போனீங்க, ரைட் மோட் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டியோட அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கம்மியாகிடும். நான் ஈக்கோவில் 40-45 தான் வச்சு ஓட்டுவேன் அப்படின்னா ஓகே, அது ஓகேவாக இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். 19% பேட்ரி இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச 19% பேட்டரிக்கெலாம் நான் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கே போயிடுவேன் நாமக்கல்லேருந்து. அந்த அளவுக்கு 18 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. ரீஜன் இருக்குங்க இந்த வண்டியில், ரீஜன் இருக்குது. நீங்கள் பிரேக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹில் ஸ்டேஷனில் போகிறீங்கன்னா ரீஜன் ஆன் பண்ணிக்கலாம், நீங்கள் பிரேக் பிடிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த வண்டியில் ஸ்டாண்டர்டாக வருது. கீ ஃபியூச்சர்ஸ் தான் உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுறதுக்கு, சார்ஜிங் அந்த போர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் கிடையாது. ஏன்னா இந்த வண்டியில் டிட்டாச்சபிள் பேட்டரிங்கிறனால உங்களுக்கு வந்துட்டு அந்த அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது ரியாலிட்டியாக சொல்லணும்னா இதுதான். மற்ற வண்டி மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்துட்டு பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணல. இந்த வண்டியோட பேட்டரி வந்து சீட்டுக்கு அடியில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் என் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பைக்ஸ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்படி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நம்ம சேனலில் அடுத்த ஒரு சூப்பரான ஒரு அம்சமான வண்டியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.